ஜோதிடத்தில் மது பழக்கத்திலான ரொம்ப பாதிக்கப்படுறது எந்த ராசி எந்த நட்சத்திரம் அப்படின்னு ரொம்ப தெளிவாக நம்ம சொல்லலாம். அவங்கெல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஆனால் ஜோதிடம் பார்க்கும்போது நாங்கள் இலை மறைவு காய் மறைவாக அவங்களுக்கு சொல்லுவோம், கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க, நண்பர்களால் உறவுகளால் பழக்க வழக்கங்களால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஏன்னா அவங்களுடைய உணவு பழக்க வழக்கங்கள், அதே மாதிரி கண் முழிக்கிறது, அவங்களுடைய நேச்சர் ஆஃப் ஜாப்பு, நல்ல பொசிஷனில் இருப்பாங்க, அந்த ஆஃபீஸ் டாப் பொசிஷனில் இருக்கிறதுனால நிறைய பிஸ்னஸ் ஆகணும் அப்படிங்கிறதுனால நிறைய மீட்டிங்கு, அதனால் சில நட்பு, அந்த நட்பினால் சில பிரச்சனைகள், வேற்றுமொழி இனத்தவர்களோடு உறவுகள், இதெல்லாம் இவங்களுக்கு பிரச்சனையாக இருக்கும். ஆனால் இப்போ நம்ம அந்த பிரச்சனைக்கு நம்ம போகல. எந்த ராசிக்காரர்கள் மிக ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு மது பிரச்சனையில் ரிஷப ராசிக்காரர்கள் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். கடக ராசிக்காரர்கள் மிக ஜாக்கிரதையாக இருக்கணும். விருச்சிக ராசிக்காரர்கள் அதிக கவனத்தோடு இருக்கணும். மகர ராசிக்காரர்கள் அதே மாதிரி ரொம்ப கவனத்தோடு உணவு பழக்கத்தில் இரவில் தூக்கம் நிறைய தூங்கணும். அவங்களுக்கு ஏற்கனவே வயிறு சம்மந்தமான யூரினரி சம்மந்தமான பிரச்சனைகள், நரம்பு சம்மந்தமான பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும். ஆகவே இந்த பழக்க வழக்கங்கள் ரொம்ப கரெக்டாக போய் பிடிச்சிடும். ஒரு அக்கேஷ்னல் ட்ரிங்கராக இருக்கிறவங்க கூட அதுக்கு அடிமையாகிடுவாங்க. சார், நான் வருஷத்துக்கு ஒரு முறை ஒரே ஒரு பெக்கு சாப்பிடுவேன் சார் அப்படின்னு சொல்கிறவங்க ஒரு பெக்கில் ஆரம்பித்து ஒரு நாளைக்கு 5 பெக்கில் போய் முடிப்பாங்க. அது ரொம்ப ரிஸ்க்கு. அதே மாதிரி சந்திரன் உச்சம் பெற்றவர்கள், நீச்சம் பெற்றவர்கள், பகை பெற்றவர்கள், குரு பார்வை இல்லாதவர்கள், ராகுவோடு சேர்ந்து இருப்பவர்கள், குருவோடு சேர்ந்து இருப்பவர்கள், இவர்களுக்கெல்லாம் இந்த பழக்கங்கள் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதே மாதிரி சந்திரன் சனியோடு சேர்ந்து இருந்தாலும் உறவுகளால், நட்புகளால், சந்தர்ப்ப சூழ்நிலைகளால் இந்த பழக்கங்கள் வரும். மொத்தத்தில் மதுவினுடைய ஆதிக்கம் இந்த கிரகங்கள் இருக்குதுன்னு நான் பூடகமாக தான் சொல்லியிருக்கேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உடனே உங்கள் ஜாதகத்தை நீங்கள் ரெஃபர் பண்ணுவீங்க. ஏதோ ஒரு காம்பினேஷனில் நமக்கு அது இருக்கத்தான் செய்யும். உடனே ஐயோ அப்போ நான் அந்த லிஸ்ட்டில் வந்துட்டேனா அப்படின்னு நீங்களாக உங்களை நீங்கள் நினச்சிக்கக்கூடாது. எது எப்படி இருந்தாலும் மனோதைரியம் இருந்தால் இந்த ட்ராப்பில் இருந்தெல்லாம் நம்ம வெளியே வரலாம். உலகத்தினுடைய வாசல் திறந்து கிடக்குது, எல்லாமே உங்களுக்கு ஓப்பனாக இருக்குது. அதில் போய் கலக்காமல் நீங்களாகவே இருக்கணும். இப்போதைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பேசுவோம்.